பெர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா பாம்பு நாய் கூட சேர்க்க முடியாது. மாசத்துலயும் நட்பு கம்மி, வருஷத்துலயும் நட்பு கம்மி. மான் வருது, இங்க எருமை வருது, அது மட்டும் கொஞ்சம் பகை இல்லாம நட்பு காட்டப்படுது. மானு எருமையை சேர்க்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் கொஞ்சம் பகையின்மை கம்மி. மற்றபடி இது எல்லாமே நட்பு கம்மியா காட்டுது. இப்ப சொன்ன விஷயங்கள் கட்டத்தை காட்டிலும் நம்பர்லயே நம்ம மேட்சிங் பார்க்கலாங்கிறதுக்கு தான் சொல்றேன். அடுத்து இந்த நம்பருக்குரிய மிருக பற்றி போறோம். அடுத்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு தெளிவா இந்த ப்ரோக்ராம் போற ஸ்டாப்பு நம்ம இனிமே தொடர்ந்து போறோம். நம்ம இந்த மிருக பற்றி ரீதியா தான் அடுத்த செயல்பாடு போறோம் அதிகமாக இருக்கும். இந்த பெண்ணுடைய பெயரு கே லட்சுமி, 21 நாய், ரகசிய நம்பர் 31க்கு ஒரு ஆடு வருது, எம் கார்த்தி. இங்க ஒரு நாய், இங்க ஒரு சிங்கம் வருது. அப்ப நாய்க்கு நாய் பாதி சேரும். ஒரு பக்கம் ஆடு சிங்கத்தோட சேர்க்க முடியுமா? கே லட்சுமி நிறைய பொண்ணு இருக்கு, எம் கார்த்தி நிறைய பேர் இருக்கா. இது உதாரணத்துக்கு போட்டிருக்கோம். இப்படி 2 பேர் சேர்க்கையிலேயே நாய்க்கு நாய் சேர்றாங்க. ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் ஆடு சேர்க்க முடியுமா? நம்ம இதுல இவ்வளவு பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பார்த்து முடிச்சு தள்ளிடுறீங்க. அதுக்கு அடுத்து அவங்க நட்பு கண்டுபிடிக்கிறது, கல்யாண தேதியெல்லாம் பார்த்து 10 பொருத்தம். நம்ம ஆரம்பத்திலே சொன்னதான், இந்த லக்கணத்துக்கு சூரியன் பாக்குது, 5ஆம் இடத்தை பாக்குது, குரு பாக்குறாரு, குழந்தை கிடைச்ச 7 கூடையான குரு பாக்காரு, நல்லா போகும். நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு தள்ளிடலாம். கடைசியில இங்க வந்து காட்டுறது நம்ம இந்த நம்பர் ரீதியாவே மேட்சிங் பார்த்துடுறோம். பேர்படி நட்பை கண்டுபிடிச்சிருவோம். அது போக உங்க கல்யாண நம்பர், இது எல்லாத்துக்கும் மீறி பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த கல்யாண நம்பர் மட்டும் உருப்படியா. இந்த தம்பதியர் இதுல நட்பு கம்மி, இதுல நட்பு கம்மி, இதுல பூரம் பார்த்தோம். பாம்பு நாய் கூட சேர்க்க முடியாது. மாசத்துல குதிரை, இங்க யானை, இங்க வருஷத்துல நாய், இங்க பூனை. நட்பே இல்லை. இந்த நம்பரு கூட்டு நம்பர் பாம்பு, இங்க பூனை, இங்க மானு, இங்க எருமை. இப்ப இது எருமை மானு மட்டும்தான் கொஞ்சம் பகையில்லாம காட்டுது. இது இப்படி நட்பு கம்மியா இருக்கு. இந்த லக்கணத்துக்கு இது 6வது லக்கணத்தை முடிச்சிடுறாங்க. சிம்ம லக்கணத்துக்கு 6வது லக்கணத்தை முடிக்க கூடாது, மகர லக்கணம் முடிக்க கூடாது. நிறைய ஜோதிட குருமார்களை தெரியும், 6வது லக்கணத்தையும் 8வது லக்கணத்தையும் முடிக்க கூடாது. இந்த பொண்ணுக்கு இவரு 8ஆம் வீடு வந்துருக்கு, இந்த மாப்பிள்ளைக்கு 6ஆம் இடம் வந்துருக்கு. இவளை கல்யாணம் முடிச்சதுல இருந்து மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? கடனாளி ஆயிட்டேன் பாரு. இந்த பொண்ணு என்ன சொல்லும்? இந்த கல்யாணம் முடிச்சதுல இருந்து 8ஆம் வீடு வந்தோம் இந்த லக்கணப்படி. இவரை கல்யாணம் முடிச்சதுல இருந்து இந்த பொண்ணு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கும் மாப்பிள்ளையால. இப்படி ஒரு சூழ்நிலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பேர்படி உள்ள நட்புபடியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தேதி நல்லா இருக்கு, மாசம் நல்லா இருக்கு, வருஷம் நல்லா இருக்கு. கூட்டு நம்பரு நியூமராலஜி நம்பர் 18, ரகசிய நம்பர் 37. இது எல்லாமே, இது ஒரு பாம்பு வருது, இங்க எலி வருது, இங்க பாம்பு ஆடு. கூட்டு நம்பர்ல பாம்பும் எலியும் வருது. ஆனால் 2, 4, 7, 8 எதுவுமே இல்லை. அப்ப 2 பேரும் ஒரு பக்கம் அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த நம்பரு எல்லாத்தையும் கட்டத்தையும் காட்டிலும் இந்த நம்பர் கரெக்டா வந்துடும். ஆகையால குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டாங்க.